என்ன இது? ஏன் இங்க உட்கார்ந்திருக்க? நீதானே யூஸ்ஃபுல்லா டெஸ்ட் வைக்கணும்னா யூஸ் பண்ணிக்க. எனக்கு தாலி கட்டி முறையா வாழ்ந்தா லைஃப் லாங்கா வாழ்ந்திருப்பேன். இது முறையில்லாத வாழ்க்கை. நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு நைட் ஃபுல்லா வாழ்ந்துட்டு நாளைக்கு பாய்சன். இன்னைக்கு பாயல நாளைக்கு பாடையில. தட்ஸ் லைஃப். ஏய் எந்திரி எந்திரி எந்திரின்றல. ஏமா எந்திரி. ஏமா கதவு தர. என் அண்ணங்க வந்துட்டாங்க. ஏமா கதவு தர. இப்படி அசிங்கப்படுத்திட்டியே. எப்ப அவனை நீ லவ் பண்ற அப்பா கிட்ட சொன்னியோ அப்பவே கல்யாணத்துக்கு ஓகே சொன்னார்ல. நாங்களும் கூட ஓகே சொன்னமா இல்லையா? அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? இதுக்குதான் தராதர தெரிஞ்சு லவ் பண்ணோம். இப்ப இவன் பொறுக்கித்தனத்தை காட்டிட்டான்ல. வா. ஏய் இங்க பார், 10 பேரை அடிக்கிறது, வீட்டுக்குள்ள சொடக் போட்டு சவால் விடுறது, இதெல்லாம் ஆம்பளைத்தனம் இல்ல. லவ் பண்ண பொண்ணுக்கு முறைப்படி தாலி கட்டிட்டு அப்புறமா அவகிட்ட படுக்கிறவன் தான் ஆம்பளை. ஏய் வா. ஏன்பா சிவகாசி, அந்த பொண்ணு பேர் என்ன? ஹேமாவா கோமாவா? 3 நாள் ஆளே காணோம். அண்ணே வாப்பா தினேஷ், காலேஜுக்கு போல? ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டேல்ல? கட்டிட்டேண்ணே. அதான் அண்ணன்கிட்ட இந்த செயினை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். செயினை கொடுத்துட்டு போகலான்னு வந்தியா? அப்புறம் எப்படி தான் ஃபீஸ் கட்டினேன்? இந்த செயினை வச்சு தானே ஃபீஸ் கட்டினேன். அதுக்கப்புறம் வேறு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த பணத்தை வச்சு இந்த செயினை மீட்டுட்டேன். அண்ணே இந்த செயினை அந்த பொண்ணுகிட்டே கொடுத்துருங்கண்ணே. டே இந்தாடா, நீ அந்த பொண்ணு ஒன்னா தானே காலேஜில் எழுவு கொடுத்துரு. நீ அந்த செயினை அப்படியே கொண்டு போய் கொடுத்துட வேண்டியதானே. எதுக்கு எல்லாத்துக்கும் சிவாசி பிடிச்சி எடுக்கிற? இல்லைண்ணே, அந்த பொண்ணு 3 நாளா காலேஜுக்கே வரல. என்னது 3 நாளா காலேஜுக்கு வரலையா? அவ ஒரு நாள் கூட கடை பக்கம் வராம இருந்தது இல்லையே. 3 நாளா காலேஜுக்கு வேற வரலையா? சிவகாசி, எனக்கு நம்ம பயமா இருக்குப்பா. வேலையா பாடுறா. நான் வேலை பாருன்ற நீ. டேய், நான் பிளாட்ஃபார்ம் ஃபேமிலி தான்டா. என் ஃபேமிலிக்கே நான் உன் கூட பழகிறது பிடிக்கல. ஏன் இந்த குண்டை அவங்க அம்மா எத்தனை வாட்டி உன் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா? இப்போ சொல்றேன்டா, உன்னை பெத்தவங்க இருந்திருந்தாலும் உன் கோவத்துக்கும் மொரட்டுத்தனத்துக்கும் அவங்க உன்னையே வெறுத்துருப்பாங்க. அப்படிப்பட்ட உன்னை ஒரு கோடீஸ்வரி தேவதை மாதிரி ஒரு பொண்ணு உன்னை தேடி வந்து ஐ லவ் யூன்னு சொல்றான்னா அவ உன்னை பெத்த அம்மாவோட மேலடா. டேய், அடிக்கடி அனாதைன்னு சொல்லிட்டு இருப்பியே, அந்த பொண்ணு மட்டும் உனக்கு கிடைச்சிட்டானா உனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரிடா. அந்த பொண்ணு அண்ணங்க வேற அது ஏதோ தப்பு நடிச்சுன்னு கோமா எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. நம்ம குடும்பத்துல ஒரு பொண்ணு தப்பு பண்ணிட்டா அடிச்சு திருத்துவாங்க. ஆனா பெரிய இடத்துல ஒரு பொண்ணு தப்பு பண்ணிட்டா அடிச்சு தீத்துருவாங்க. அப்படி தப்பா நினைச்ச அந்த பொண்ணு அவ அப்பனோ அண்ணனோ அடிச்சு கொண்டு இருந்தா அது அவ கொன்னதா அர்த்தம் இல்லப்பா, நீ கொன்னதான் அர்த்தம். கொலகார அவ இல்ல, நீதான். அந்த பொண்ணுக்கு ஏதானு நடந்துட்டுனா அந்த பாவம் ஒன்னதான்ப்பா வந்து சேரும். இந்த பாரு சிவகாசி, நீ அந்த பொண்ணை லவ் பண்ணாம போ. ஆனா அவ உசுரோட இருக்காளா இல்லையானாவது பார்த்துட்டு வந்து சொல்லு. நாங்களாவது நிம்மதியா இருக்கும். அண்ணே இந்தாங்கண்ணே பைக் சாவி. ஏய் எங்கடா ஹேமா? எங்க கேக்குறேன். எங்கடா ஹேமா? எடு கைய. எங்கடா ஹேமா? எங்கடா ஹேமா? சொல்லுடா. நிறுத்துடா. ஏய் ரவுடித்தனம் பண்றியா? உள்ள வந்து பொறுக்கித்தனம் பண்றியா? ஏய் ஹேமா எங்க? ஏய் அவ என் பொண்ணு. அவளை பத்தி கேட்க நீ யாரு? அவ என் லவ்வரு. இப்பவே என் கண்ணு முன்னாடி உசுரோட வந்து நிக்கணும். வில்லன் வச்சுக்க ஒரு பையன உசுரோட இருக்க மாட்டேங்க, வெட்டி சாச்சிருவேன். எங்க அவ? கேக்குறேன்ல, சொல்லியா? ஹேமா எங்க? சொல்லு ஹேமா எங்க? ஹேமா எங்கயா?
சாரிப்பா. அதை விடுமா. இன்னைக்கு உனக்காக எங்களையே கொல்ல வந்துட்டானோ, கண்டிப்பா உனக்காக அவன் உயிரையும் விடுவான். இவனை விட நல்ல மாப்பிள்ளைய என்னால பார்க்க முடியாது. உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே. பொண்ணையாவது மறுபடி வந்து கேட்க சொல்லு. எங்கடா சிவாசி? வீட்டுக்கு போயிருக்காருங்க. வீட்டுக்கா? எதுக்கு எங்க அப்பா வெட்ட போன? ஒன்னதான் கேக்குறேன், எதுக்கு வெட்ட போன? உனக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு பயந்துட்டேன். யோ, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் மேல அக்கறைப்பட எங்க அப்பா இருக்காரு, என் அண்ணங்க இருக்காங்க, பெங்களூர்ல மாமா இருக்காரு, ஹைதராபாத்ல சித்தப்பா இருக்காரு. என் மேல அக்கறைப்பட நிறைய பேர் இருக்காங்க. ஆனா உன் மேல அக்கறைப்பட யார் இருக்கா? ஏன் நீ இல்லையா? நானா? நான் யாரையா உனக்கு? உன் மேல அக்கறைப்படுறதுக்கு நான் யாரு? ஏன் லவ்வரு? எது லவ்வரா? அடேங்க அப்பா, டெய்லி 100 SMS கொடுக்கறேன், எனக்கு போன் பேசியே மாசம் 5000 10,000 போன் பில் கட்டுறேன், வாரத்துக்கு 4 சினிமா 3 தடவை பீச், அப்படியே எனக்காக அலைஞ்சு அலைஞ்சு காலேஜ் போயிட்டேன். சரி அதை விடு. இங்க நீயும் தனியா இருக்க, நானும் தனியா இருக்கேன். நான் வந்த உடனே டக்குன்னு கட்டி பிடிச்சியா? முத்தம் கொடுத்தியா? காத்து புகாத அளவுக்கு இறுக்கி கட்டி பிடிச்சு நான் போதும் போதும்னு சொல்ற வரைக்கும் முத்தம் கொடுத்து வஞ்சியா? சொல்லியா? எப்படியா உன் மேல அக்கறைப்படுவேன்? கட்டி பிடிச்சியா? முத்தம் கொடுத்தியா? சொல்லு, எப்படியா உன் மேல அக்கறைப்படுவேன்? யாரும் இல்ல. எங்க அப்பாவுக்கும் சரி எங்களுக்கும் சரி எங்க தங்கச்சி தான் உயிர். ஆனா அவ உங்க மேல உயிரை வச்சுட்டா. அதனால எந்த தயக்கமும் இல்லாம எங்க அப்பா உங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கதான் இருக்க போறீங்களா? ஆமா. எங்களுக்கு சிட்டிலே 10 பங்களா இருக்கு. அதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது நீங்களே எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, நகை கடையே எங்களுக்கு 6 கடை இருக்கு. அதுல உங்களுக்கு எது ஓகேவோ அதையும் நீங்களே எடுத்து நடத்திக்கலாம். எந்திரிங்க. ஏய், எந்திரிங்கடா. என்ன மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னடா மரியாதை வேண்டியிருக்கு? இப்ப என்ன சொல்லிட்டு கோவப்படுற நீ? ஏய், பச்சையா சொல்லுங்கடா. உங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும், அதானே? நான் சொல்ல தானே வந்திருக்கீங்க. உன் சொத்தையா பறிக்கிறோம், சொத்தை தானே கொடுக்குறோம். என்னடா சொத்து? என்னடா சொத்து கொடுக்குறீங்க? பிச்சைடா போறீங்க? பிச்சைடா போறீங்க? இந்த பாரு, நிக்காத, ஓடிடுங்க. உசுரோட இருக்க மாட்டீங்க. போங்கடா. பிச்சை போட பாக்குறானுங்கடா. பேசிக்கலாம் வாப்பா நீ. அட உள்ள போனி. உள்ள வாப்பா. அவனா பெரிய பணக்காரன் அவன். அவன் டென்ஷன் ஆவறான்பா. நீ உட்கார் பண்ணி. உட்கார். நான் பெரிய பந்தகாரன் அவன். சிவாஜி டென்ஷன் ஆகாத. டேய், பணக்காரங்களே இப்படிதான் சிவகாசி. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. எதுக்கு அண்ணங்களை அடிச்ச? கேக்குறல, எதுக்கு அண்ணங்களை அடிச்ச? கேக்குறல. ஏன் நான் சம்பாரிச்சு உன்னை காப்பாற்ற முடியாதா? இந்த வீட்டுல நம்ம வாழ முடியாதா? ஏன் இந்த வீட்டுல நம்ம குடும்பம் நடத்தி புள்ள பேக்க முடியாதா? இந்த மாதிரி வீட்டுல வாழ்றவங்களா மனுஷங்க இல்லையா? என்னமோ வீடு தரானுங்களா, கடை தரானுங்க. உங்க அண்ணனுங்க உசுரோட வந்தது பெரிய விஷயம். அவங்க என் அண்ணங்க. பங்களால ஏசில வாழ்ந்த நம்ம தங்கச்சி எப்படி இந்த வீட்டுல வாழுங்கிற அக்கறையில் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டாதான் அவங்க அண்ணனுங்க, இல்லன்னா அவங்க அண்ணங்க கிடையாது.
உனக்கு முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? பப்ளிக்ல அவங்கள அசிங்கப்படுத்திருக்க. லவ் பண்ணிட்டு அவனுக்கு மனுஷன் தானப்பா. லவ்ங்கிறது பறவைக்கும் வரும், மிருகத்துக்கும் வரும். ஆனா பாசம் மனுஷனுக்கு மட்டும் தான் வரும். பாசத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அப்பா அம்மா கூட வாழ்ந்திருக்கியா? அண்ணன் தம்பியோட வாழ்ந்திருக்கியா? இல்ல அக்கா தங்கச்சியோட தான் வாழ்ந்திருக்கியா? பாசத்தை பத்தி உனக்கு என்னையா தெரியும்? நீ ஒரு அனாதை. உனக்கு என்னையா தெரியும் பாசத்தை பத்தி? ஒன்ன மாதிரி அனாதை கிட்ட பாசத்தை பத்தி பேசுறதே வேஸ்ட். யாரு அனாதை? யாரடி அனாதைங்கிற? எனக்கும் அம்மா அப்பா இருக்காங்க. எனக்கும் ஒரு அண்ணன் இருக்கான். எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்காடி. யாராவது இனிமே நான் அனாதைன்னு சொன்னீங்க, வாய கிழிச்சிடுவேன். யாரு அனாதைன்னு சொன்னா? நாங்களா சொன்னோம்? நீ தானே சொன்ன. நீ தானே அனாதைன்னு ஊருக்குள்ளே சொல்லி வச்சிருக்க. சொன்ன அனாதை இல்ல, அனாதையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். சரி, உங்க அப்பா அம்மா இருக்காங்கன்னு சொன்னியே, இப்ப அவங்க எங்க இருக்காங்க? ஊர்ல. ஊர்லயா? எந்த ஊரு? நாட்டரசன் கோட்டை. அவங்க இங்க எப்போ வந்தாங்க? அவங்க இங்க வந்ததே இல்ல. சரி, நீ அவங்கள கடைசியா எப்ப பார்த்த? சொல்லு, நீ அவங்கள கடைசியா எப்ப பார்த்த? நான் அவங்கள பார்த்து 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷமா? என்னையா சொல்ற? சின்ன வயசுலயே அவங்கள விட்டு தான் பிரிஞ்சுட்டேன். இங்கதான் எனக்கு பேரு சிவகாசி. ஊர்ல அம்மா அப்பா வச்ச பேரு முத்தப்பா. நாங்க புதுசா உண்மையிலேயே சாமி வந்து தான் ஆடுறாங்களாடா? டேய், அதெல்லாம் பொய் சாமிடா, சும்மா நடிக்கிறாங்க. உண்மையிலேயே சாமி வந்து தான் ஆடுறாங்க. அது பொய் சாமின்னு உனக்கு நிரூபிச்சு காட்டுமா? எங்க நிரூபிச்சு காட்டு பாப்போம். சரி வா. அது எவ்வளோ? டேய் முத்தப்பா, இங்க வாடா. என்னனே? நம்ம வீட்டுக்கு போயிட்டு தீபாவளிக்கு வெடிச்சிட்டு மீதி வச்சிருக்கோம்ல 1000 வாலா பட்டாசு, அதை எடுத்துட்டு வா. போ, அது வர கார்த்திகைக்குன்னு அம்மா சொல்லிருக்கு. நான் இன்னைக்கு கார்த்திகை கொண்டாடுறேன், எடுத்துட்டு வாடா போடா. சரி சரி, நான் போறேன். அந்த கண்ணாடியை தெரியா? அதெல்லாம் முடியாது, போடா. அப்ப எடுத்து வர முடியாது. ஏய் சரி சரி, வா வா கொடுக்குறேன். இந்தா. டேய், வெடி எடுத்துக்கிட்டு எங்கடா போற? துவைக்கிறதுக்கு. செவிட்டு கிளவி, வெடிக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? உனக்கு காது போனதுக்கு கண்ணு போய்க்கலாம். எல்லாத்தையும் பார்த்து தொலை. காது கேட்கலன்னு குட்டியா காட்டுற. எனக்கு ஒரு நேரம் வரும், அப்ப நான் யாருன்னு காட்டுறேன்டா பலவா. இந்தா அப்படி.
இப்படி பத்த வச்சு